பிக்சர். வந்துட்டா எங்களுக்கு அது அப்படியே வேணும், அப்படியே வேணும். ப்ரோ என்ன உங்களுக்கு ஒரு மார்க்கமான பிக்சராவே இருக்கு. இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக நீங்க என்னத்த பார்த்து அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்க? ஒரு பம்ப் செட்ல ஒரு தொட்டி இருக்கணும், தண்ணி எல்லாம் ஆமா. நிறைஞ்சு. அதுல நான் குளிச்சிட்டு இருப்பேன். திடீர்னு பார்த்தா சோபனா அடியில இருந்து திமிங்கல மாதிரி வருவா. அத பார்த்து நான் அப்படியே ஷாக் ஆனேன். சோபனாவா? அதாவது அவங்க வந்து உங்களை ஒரு பிராங்க் பண்ற மாதிரி வந்திருக்காங்க. நீ பம்ப் செட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? ஒண்ணும் இல்ல. மூச்சு அடக்கி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தியா? ஆமா ஆமா ஆமா. கேளுங்க, நான் வந்து முக்கணும் ஒரு நினைச்சேன். ஒரு முங்கணும். 100 என்ற வரைக்கும் நான் உள்ளே இருக்கணும். என் ஃப்ரெண்ட் வந்து இருப்பா, ஓகேவா? அவ தான் கவுண்ட் பண்ணுவா. டக்குன்னு வெளியே போயிடுவான். குரேஷி ப்ரோ, அது வரைக்கும் அந்த போட்டோ ஸ்கிப் பண்ணிரலாமா? இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு எங்களுக்கு. என்னப்பா எதத்தான் அட்டப்பட்ட போட முடியும், வியூஸே வரும். அதுக்கு தான் ப்ரோமோல. அப்போ வந்து இவன் தெரியாம நான் உள்ள முங்கிட்டு இருக்கேன், தெரியாம இவன் வந்து ஜாலியா ட்ரெஸ் எல்லாம் வந்து குளிச்சிட்டு இருப்பான். நான் டக்குன்னு முங்கி 100 ஆயிடுச்சுன்னு வெளியே வருவேன். பார்த்தா ஷாக் ஆகி 2 பேர் நிற்போம். ஓஹோ, இதை எப்படி அவர் ரிக்ரெட் பண்ண போறாங்க? ஏய், மாப்ள கழட்டு. மாதிரி பயங்கரமா இருக்கு. ஏய் என்னடா ப்ரோ எந்திரிச்சல்லுங்க. ஒரு போட்டோ எடுக்கிற வரைக்குமா இல்லையா? ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. இப்போ இவன் தான் சோபனா. ஏய் அடியில இருந்து வாடா. ஓகே ரெடி 1 2 3. சோபனா எந்திரிங்க. நகரத்தானி